ஹே ஹாய் வணக்கம் மக்களே. நான் உங்கள் மியா ரோஷி சவுதி அரேபியாவிலேருந்து உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தாங்க இப்போ பேச வந்திருக்கேன். என்ன தெரியுமாங்க, பொண்ணுனா தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு கிடைக்கிற மரியாதை எந்த அளவில் இருக்குங்க. இந்த லாஸ்ட் வீக் மட்டுமே 3 சம்பவங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெர்னாண்டா, ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி, ஜஸ்டிஸ் ஃபார் அங்கிதா. 3 பேர் என்ன பாவம் பண்ணாங்க? இந்த கஷ்டத்தில் அவங்க அனுபவித்து வெளியே வராங்க. இதில் ஃபெர்னாண்டா மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. மற்ற 2 பொண்ணும் இப்போ இல்லவே இல்லை. இதில் ஃபெர்னாண்டாக்கு நடந்தது ரொம்ப பெரிய கொடுமை. அவங்க 60+ கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வந்திருக்காங்க அந்த பைக்கர். ஆனால் என்ன பிரயோஜனம்? இங்கே வந்து கேங் ரேப் நினச்சி பார்க்கவே முடியல. அந்த பொண்ணு யார்? அங்கிதா, உத்தரகண்ட் பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு சின்ன வில்லேஜ்லேருந்து அவங்க வீட்டிலேருந்து முதல் முறையாக படித்து முடித்து ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக 1 மந்த்து தான் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு நடந்த கொடுமையை பாருங்கள். அதை விட பெரிய கொடூரம், 9 வயசு பொண்ணு. நினச்சே பார்க்க முடில. சித்தா படம் பார்த்தப்போ அப்படியே உடம்பெல்லாம் பதறி போச்சு. அது நடிப்பு தான் நல்லா தெரிஞ்சாலும் கூட அந்த பொண்ணு கத்தும் போதும் அலறும் போதும் உடம்பெல்லாம் அப்படியே என்னமோ பண்ணுச்சு. இப்போ பாருங்களேன், நிஜத்துலேயே அதே மாதிரி 9 வயசு உள்ள பொண்ணு இப்போ நம்ம கூட இல்லவே இல்லை. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே என்னென்னமோ பண்ணுதுங்க. நினச்சே பார்க்க முடியல. 59 வயசு கிழவன். யோசிச்சு பாருங்கள், நாளைக்கு நம்ம பொண்ணு நடந்து போச்சுன்னா எப்படி இருக்கும்? ரோட்டில் நடக்கும்போது நம்மளால் நிம்மதியாக நடக்க முடியுமா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யார் காரணம்? நம்ம இதெல்லாம் பல முறை பல வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பலரோட வீடியோவில் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எல்லாருமே இதை பற்றி அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே ஷேர் பண்ணியிருப்போம். இதெல்லாம் எப்போ மாறும்? எல்லோரும் எப்போ நிம்மதியாக சுதந்திரமாக நடப்பாங்க? எப்பயுமே ஒரு பயத்தோட இதில் சேஃபஸ்ட்டு கண்ட்ரி, சேஃபஸ்ட்டு சிட்டி அப்படிலாம் வேறு போடுறாங்க. அப்போது இந்த உலகத்தில் சேஃப்னு என்ன தான் இருக்குது? வீட்டுக்குள்ளே நடக்குது, வெளியில் நடக்குது, பக்கத்து வீட்டில் நடக்குது, பக்கத்து நாட்டில் நடக்குது, பக்கத்து ஸ்டேட்டில் நடக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா? இதெல்லாம் யார் காரணம்? இதை நினச்சி பார்க்கும்போதே உள்ளமெல்லாம் பதறுதுங்க. இதை வந்துட்டு நம்மளோட சுய கட்டுப்பாடு மட்டும்தான் நிப்பாட்டும், வேறு எதுவுமே நிப்பாட்டாது. இதுக்கு எல்லாத்துக்கும் சின்ன வயசுலேருந்தே ஆண் பெண் இருப்பாளரையுமே சொல்லி தான் வளர்க்கணும். பொண்ணுக்கு மட்டும் எல்லாமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆண்களுக்கும் எல்லாமே சொல்லி வளர்க்கணும். ஆணோட இதோட நிப்பாட்டிடக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது உமன்ஸ் டேவே கிடையாது. இது உமன்ஸ் டேன்னு சொல்லக்கூடிய நாளும் இது கிடையாது. அதுவும் கடந்த வாரத்தில் 3 இன்சிடெண்ட். வணக்கம்.